எங்கன்னு தெரியல. இந்த சுரேஷை இன்னும் ஆளை காணோம். எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? இந்த எருமை எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. எருமை மாடு. மச்சான், என்னை திட்டினது போதும். எருமை மாடுன்னு நீ திட்டினது பார்க்கிங் வரைக்கும் சவுண்டு கேட்குது மச்சான். சாரி லேட்டாக வந்ததுக்கு. மச்சான், டே மச்சான், அந்த பொண்ணை பார்த்தது போதும். இந்த பக்கம் திரும்பு. எங்கே சவுண்டே காணா? ட்ரீம் மூடுக்கு போயிட்டானோ? டே ஹாய் மச்சான், எப்படா வந்த? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? எருமை. ஹாய் சார், நீங்கள் தான் நான் வந்து அவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த பொண்ணவே வச்ச கண்ணு வாங்காமல் தான் இப்போ கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கே போனான்னு தெரியல. இந்த ஜெஸியை வேற ஆளவே காணா. அங்கே வேற ஒருத்தர் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கானே. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான் பார்த்தேன். சரிங்க சரிங்க, நீங்கள் பார்க்குறத வச்சே அது சும்மா பார்த்தீங்களா இல்லை வேலையோடு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாதா? ஏன்டா திரும்பிட்டேன்? பாருடா, பொண்ணு நல்லா தான் இருக்கா, பிடிச்சிருந்தா பாரு, லவ் பண்ணுவேன். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் ஹாய் சத்யா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? சாரி டி. சேச்சா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 ஆகுது, பரவாயில்லவா. டே அந்த பொண்ணை பார்த்தது போதும்டா. ஒயிட்டை நீ பிக்கப் பண்ணிக்க, பர்பிளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? மேட்சிங். டே மச்சான், நீ எனக்கு பிக்கப் பண்ணுற மாதிரி இல்லை, உனக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுடா. சேச்சே, அப்படிலாம் இல்லைடா. டே மச்சான், அந்த பொண்ணு உன் பக்கத்தில் தான்டா வருது. என்னடா சொல்கிற? என் பக்கத்தில் வராங்களா? ஹாய் ரகு. ஹாய் ரகு. ஹாய். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்லை, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதான் எப்படி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்கள் என்னை பார்த்ததில்லை, ஆனால் நான் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே மச்சான், என்கிட்ட கூட உண்மையை சொல்ல பத்தியா? டே, நீ வேற கம்மனு இருடா. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு எனக்கே புரியல, இதில் வேற நீ வேற குறுக்கால வந்து. ரகு, ஐ லவ் யூ. அது இல்லை, உங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, பார்த்த உடனே லவ் யூன்னு சொல்கிறீங்க. ஏய் சத்யா, இதாக இருந்தால் ஓப்பனாக சொல்லிடு. இந்த வளவலன்ட்டு எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க? எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா நீங்கள் கிளம்பலாம். நாங்கள் 3 பேரும் பேசிட்டு வரோம், நீங்கள் போங்க. அது எப்படி? நான் என் ஃப்ரெண்டை வீட்டுலாம் போக மாட்டேன், நீங்கள் வேணால் போங்க. ஹாய் சிஸ்டர், என் பேர் சுரேஷ். நான் ராகுலோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே தெரியும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தெரியும். ஆனால் நான் உங்களை எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. ஆமாம், என் ஃப்ரெண்டு சொல்கிறது கரெக்டு தான். நானே உங்களை இன்னும் பார்த்ததே இல்லை. பார்த்த ஞாபகம் எங்கே ஸ்ட்ரைக்கும் ஆகலை. ஆனால் எப்படி பார்த்த உடனே லவ்? ஹாய் அண்ணா, அவள் வந்து உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். எப்போ பாரு உங்களை பற்றியே தான் பேசுவாள். கிளாஸ் ரூமில் இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாள். ப்ளீஸ் என்னோடய ஃப்ரெண்டோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜேர்னியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு இல்லைம்மா, நான் லவ்வை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் அவங்களுக்கு என்னை எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கணும்ல நான். டேய் சத்யா, எப்படின்னு சொல்லு சத்யா. நீ தான் உங்கள் அத்தை பொண்ணுன்னு சொல்லு சீக்கிரம். ஷாலினி, அதை எப்படி நான் சொல்லட்டும்? நான் சொன்னால் இவர் அக்செப்ட் பண்ணிக்கு வரா. ஏற்கனவே எங்கள் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை. இதை வேற சொல்லி இவர் கோபப்பட்டு போயிட்டா. அதனால் தாங்கிக்கவே முடியாது ஷாலினி. சத்யா, என்னைக்கா இருந்தாலும் அதை நீ சொல்லி தான் ஆகணும். அதை இப்போ சொல்லிடு. அவங்க சொல்லி உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஓகே உனக்கு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறது? அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியல சத்யா, நீ சொல்லு. அவர் கண்டிப்பாக உன் லவ்வை அக்செப்ட் பண்ணுவார், ஓகேவா? மச்சான், என்ன 2 பேரும் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க? ஆமாம் மச்சான், அதுதான் எனக்கும் தெரியல என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இரு, சொல்லுவாங்களே, வெயிட் பண்ணுவோம். அந்த பொண்ணு உனக்கு பார்த்துருக்கே எப்பயாச்சும் என் கூட? இல்லை ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எப்பயாச்சும் உனக்கு தோணியிருக்கா? அப்படி எதுவும் நான் அந்த பொண்ணை பார்த்த மாதிரியே தோணலை. என்னன்னு தெரியல, அந்த பொண்ணாட்டியே நீ கேளு. அது வந்து நான் யாருன்னா, அது வந்து நான் தான் உங்கள் அத்தை பொண்ணு சத்யா. சத்யாவா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. நம்ம 2 குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நான் தான் ரகுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி ரகு ஒன்று நான் மறப்பேன்? சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் ஓடி விளையாண்டோம்.
அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிறப்ப தான் உன்னை வந்து நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஆனால் வந்து நான் உன்னை ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ணல. உங்கள் அம்மாவை நான் பார்த்தேன். அப்போ இருந்து தான் உன் மேலே ஒரு க்ரஷ் வந்து லவ்வாக மாறிச்சு. சரி அண்ணா, அதை விடுங்க. இவ உங்கள் அத்தை பொண்ணுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டோட லவ்வை அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? சத்யா, இதை வந்து என்னை உடனே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு ஏற்கனவே பிரச்சனை. இது வந்து ஒன்றை நான் லவ் பண்ணி கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்காம போய் இந்த பிரச்சனை வந்து வரக்கூடாதுல்ல. அதனால ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களை பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் லவ்வை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஏய் சத்யா, சத்யா நில்லு. என்னன்னா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. அவள் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கா. நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லுவீன்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டானா? ப்ளீஸ்ண்ணா, அவள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோங்கண்ணா ப்ளீஸ். அவள் ரொம்ப பாவம். இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாதுல்ல. சத்யாவை எனக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிச்சி போச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. ஊதா கலர் சட்டம்மா, நீங்கள் போங்க. உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டாங்க, கோச்சிட்டு ஏதாச்சும் பண்ணிக்க போகிறாங்க. ஓடுங்க ஓடுங்க. என் ஃப்ரெண்டு அப்படிலாம் ஒன்றும் கோலையெல்லாம் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு புத்தியை சொல்லுங்கள். டேய் மச்சான், உனக்கு அறிவு இருக்காடா? ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா என்ன திட்டுற? நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா அந்த பொண்ணு தான் வந்து சொல்லுதில்ல, லவ் சொல்லுதில்ல. உன் அத்தை பொண்ணு தானே, லவ் பண்ண வேண்டியது தானே. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? அது இல்லை மச்சான், எங்கள் வீட்டில் நடக்கிற பாதி பிரச்சனை வந்து உனக்கு தெரியாது. அவங்க குடும்பத்தோடு அப்போ இருந்து வந்து எங்கள் அம்மாவுக்கு சண்டை. திடீர்னு நான் கூட்டிகிட்டு போய் என் அத்தை மாவளை தான் நான் கட்டுவேன் அப்படின்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? நீ கொஞ்சம் நினச்சிப்பார்.